இந்த உயிரை கொடுத்து கட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் எங்கள் வீட்டுக்காரரு. இந்த ஸ்லைசர் வாங்கினாலும் வாங்கினோம், இவரை சமைக்க விட்டால் இதில் மட்டும்தான் கட் பண்ணுறாரு. இதுதான் ஈஸியாக இருக்குன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஆனியன் பாருங்க எப்படி கட் பண்ணியிருக்கணும். அதனால எங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு. சரி, நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு 4 முட்டையை வேக வச்சுட்டு நடக்கல கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக பிள்ளைகளுக்கு வேக வச்சு கொடுத்தோம். நாங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பிள்ளைகள் பசியோடு இருப்பாங்கன்னு செஞ்சு கொடுத்தோம். அவர் கட் பண்ண நானும் வேஸ்ட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டே வந்தேன். இல்லைன்னா கடைசியில் நான் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து எங்களோட கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. எப்போவுமே நான் சமையல் காட்டுக்குள்ளே இருந்தால் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு தான் போவேன். அதுக்குள்ளே நான் வேக போட்ட முட்டை வெந்துடுச்சு. அடுத்து அதை எடுத்து உரிச்சு வைக்கணும். இது ஃபுல் ரெசிபியும் வந்து எங்கள் வீட்டுக்காரோட தான். இந்த முட்டை போண்டா போடுறது, முட்டை போண்டா வந்து சும்மா சாப்பிட்றதுக்குள்ள இது வந்து கடைசியில் நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணுவார். அது என்ன எப்படி பண்ணுறாரு என்னன்னு ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அதுக்கான தேவையான மிக்சிங்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு. ஃபைனலி நூடுல்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் ரெடி. அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த முட்டையெல்லாம் எல்லாமே மசாலாவில் போட் பண்ணி வச்சுருவேன். நூடுல்ஸும் வேக வச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து ரெசிபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆனியன் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சாட்டே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கோஸ் போடுவேன். அப்புறம் அதெல்லாம் போட்டு அவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்து இங்கே காய் வந்து கேரட் போடுவேன். கேரட்டு பீன்ஸு ரெண்டுமே வந்து ஒன்றாவே போட்டுருவோம். போட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே அந்த சைடு வந்து நான் வந்து முட்டை போண்டா போட சொன்னார். அதனால் அதையும் நான் போட்டுட்ருந்தேன். இந்த ஒவ்வொரு காயுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு அடுத்தடுத்த காய் ஆட் பண்ணேன். இங்கே வந்து சைடில் வந்து ஒரு 3-4 முட்டை நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுவிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 3 முட்டை போட்டு அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஒரு மிக்சிங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன மசாலானா கரம் மசாலா, சிக்கன் மசாலா மட்டும் மிக்சிங் வச்சுருந்தேன். அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாஸ் வந்து 3 மூடி, அந்த பாட்டிலோட மூடியில் ஒரு 3 மூடி மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஷார்ட்டே பண்ணி எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரரு சமையல்னு இறங்கிட்டால் ரொம்ப சீரியஸ் ஆயிடுவார். அதனால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் சமையலில் தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அப்படியே எடுக்காமல் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நல்லா ஃபன்னாக தான் போச்சு. ஆனால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியாதுல்ல. அதனால் இப்படி எடுத்துகிட்டு நானும் அடுத்து வேக வச்ச நூடுல்ஸை எடுத்து உள்ளே போட்டு நான் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான், இந்த நூடுல்ஸ் ரெடி. இது கூட வந்து நான் அந்த போண்டாவை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் போட்டார். நான் சுட்டு வச்ச போண்டாவை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த போண்டாலாம் அங்கங்கே இருக்கும். இங்கே கொஞ்சம் உப்பு பத்திரன்னு ஆட் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோதான், இந்த நூடுல்ஸ் வந்து ரெடிங்க. அந்த போண்டா தெரியும் போட்டு மிக்ஸ் பண்ணி எனக்கு ஊட்டியும் விட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அடுப்போட நிலைமையை மட்டும் பாருங்கள். இதை நான் எப்படியும் கீழே க்ளீன் பண்ணிட்டு இந்த அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் சாப்பிட போயிட்டோம். ஃபைனலி அந்த முட்டை போண்டாவில் செஞ்ச வெஜ் நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இது வெஜ் நூடுல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, முட்டையில் ஆட் பண்ணியிருக்குது. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. என் பையன் கூட சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான்.